வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்றைக்கி நித்ராவில் மீன் மார்க்கெட் போயிருந்தேன். மீன் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போது அங்கேருந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சக்கை வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். 50 ரூபா. மாம்பழம் 120 ரூபா, செங்கோரிக்காய் மாம்பழம். இது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் வந்து 100 ரூபா, அதாவது 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. இது என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு தெரியல, தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு நம்ம சீனி கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளாடி நம்ம சக்கையில் இருக்கும்ல, அந்த மாதிரி கொட்டை தான் இருந்தது. பரவாயில்ல, சாப்பிடலாம். ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு தெரியல, தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். செம்மீன் வாங்கியிருந்தேன். செம்மீன் 200 ரூபா. இது ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும். சால மீன் வாங்கியிருந்தேன். சால மீன் 100 ரூபா. அது தேங்காய், அதாவது தேங்காய் எடுத்து மசாலாலாம் வறுத்து குழம்பு பண்ணி சாப்பிட்டா சால மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எறா வாங்கியிருந்தேன். எறா 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெம்மீன் வாங்கியிருந்தேன், அதாவது கிங்ஃபிஷ். ரொம்ப விலை தான், என்ன பண்ண, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன், அதனால தான் வாங்கினேன். நெம்மீனுக்கு நான் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த நெம்மீன் எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெம்மீனில் தலையும் வாழையும் எடுத்து குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஸ்லைஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி மீனை பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். அதான் நாளைக்கு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இன்றைக்கி நான் நித்ராவில் மார்க்கெட்லேருந்து வாங்கினது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.